ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். இந்த ஆண்டு நம் யாவருக்கும் ஆசீர்வாதமான ஆண்டாக, சுகத்தையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நிறைவாய் தருகிற ஆண்டாக அமைய மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தியானிப்போம். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை மோசேயோடு பேசுகிறார். இந்த வார்த்தையை அவர் மோசேயோடு பேசுகிறார். எந்த இடத்திலே முதலாவது அவர் கற்பனைகளை வாங்கி கொண்டு இறங்கும் போது அங்கு அவர்கள் கன்றுக்குட்டியை செய்து தவறு செய்து விடுகிறார்கள். ஆண்டவர் கோபம் கொள்கிறார். அதையெல்லாம் நாம் வரிசையாக வாசித்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் 2 கற்பலகைகளை ஆயத்தம் பண்ண சொல்லுகிறார். அந்த கட்டளைகளை எழுதி தருவதற்காக சீனாய் மலைக்கு ஏறிவா என்று சொல்லுகிறார். வரும்போது இவர் ஆண்டவரிடத்திலே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் எழுந்தருள வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறார். அதற்கு அவர், உன்னோடே இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். Behold, I make a covenant. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். உடன்படிக்கை என்பது 2 தரப்பினரும் சேர்ந்து கவனமாய் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். உடன்படிக்கையை மீறுவது பாவமாகிறது. திருமணத்திலே இருவரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறார்கள். வெட்டிங் ஓஸ் என்று சொல்கிறோம். இருவருமே நாங்கள் இதை செய்வோம், கடைபிடிப்போம் என்று ஒரு உறுதி எடுக்கிறார்கள். இந்த கவனன்ட், இந்த ஒப்பந்தத்திலே, உடன்படிக்கையில இதுதான் நடக்கிறது. ஆண்டவர் ஒன்றை செய்கிறார், நீங்களும் அந்த உடன்படிக்கைக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னோடு நான் ஒரு உடன்படிக்கையை செய்கிறேன். அண்டை நாடுகளோடு ராஜ்யங்கள் ஒப்பந்தங்களை, உடன்படிக்கைகளை செய்வதை பார்க்கிறோம். சில நேரங்களிலே எல்லைகளிலே போர் நடக்கிறது. இந்த போருக்கான காரணம் என்ன என்று பார்த்தால், ஒப்பந்தங்களை அல்லது உடன்படிக்கைகளை அவர்கள் மீறி இருப்பார்கள். இந்த ஒப்பந்தத்தை மீறினார்கள், அதனால் யுத்தம் வந்தது என்று சொல்வதை பார்க்கிறோம். எங்க ஆண்டவர் சொல்கிற முதலாவது காரியம், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். யாரோடு? என் ஜனங்களோடு. இன்று நம்மோடு கூட ஆண்டவர் ஒரு ஒப்பந்தத்தை அல்லது உடன்படிக்கையை செய்கிறார். அடுத்தது அவர் செய்யவிருக்கிற காரியம், பூமியில் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். இந்த பூமியிலே உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் யாருக்கும் இதுவரையிலும் செய்யப்படாத அதிசயங்களை நான் உனக்கு செய்வேன். வாக்குத்தத்தங்கள் தருவதை கேலி செய்து பேசுகிற ஒரு கூட்டம் உண்டு. இது ஒரு ஜோசியக்காரர் கொடுப்பது போல ஒரு வார்த்தை அல்ல. இது ஆண்டவர் யோசுவாவுக்கும் மோசேக்கும் கொடுத்தது தானே என்று நாம் பேசுவதுண்டு. நிச்சயமாக மோசேக்கு தான் இதை சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் இதை சொன்னார். ஆனால் இதை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அது உரியதாகிறது விசுவாசத்தால் என்பதை வேதாகமம் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை சுற்றி இருக்கிற எந்த ஜனங்களுக்கு முன்பாகவும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் அதிசயமான காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். மார்வெல், ஐ வில் டூ மார்வெல் என்று அந்த ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அடுத்தது மார்வெல், அதிசயங்களை அவர் செய்கிறார். என்ன அதிசயங்களை அந்த நாளிலே அவர் செய்தார்? நாம் வாசித்திருக்கிறோம். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தார், எமோரியரின் ராஜாவை அழித்தார், மோவாபியரை அழித்தார். பயங்கரமான காரியங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கும்படி அவர் செய்தார். அது மட்டுமல்ல, நாம் வாசித்திருக்கிறோம், ஆர்ப்பரித்து பொங்கின யோர்தானை கடந்தார்கள், பயங்கரமாய் நின்ற எரிகோவை கடந்தார்கள். இன்னும் எத்தனை எத்தனை அற்புதங்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், யோசுவா மூலமாக சந்திரனையும் சூரியனையும் நிறுத்தினாரே ஆண்டவர். இப்படிப்பட்ட காரியங்களைத்தான் அங்கு சொல்கிறார். ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக அதிசயங்களை நான் செய்வேன்.
ஐ வில் டூ மார்வெல். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே, வசனத்தை நம்புகிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிற முதலாவது காரியம், உன்னோடு நான் உடன்படிக்கையை செய்வேன். ஒரு உடன்படிக்கை உன்னோடு நான் ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். அந்த உடன்படிக்கையிலே நான் கடைசி வரை உண்மையாக இருப்பேன். நீயும் உண்மையாக இருந்தால் உன் வாழ்க்கையிலே நான் அதிசயங்களை செய்வேன் என்று சொல்கிறார். அடுத்தது அவர் சொல்லுகிற காரியம் என்ன? சுற்றி இருக்கிற எல்லாரும் அந்த அதிசயங்களை பார்ப்பார்கள். அடுத்து சொல்கிற வார்த்தை, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமா, இந்த அற்புதங்களை அவர் செய்யும் போது நாம் வாசித்திருக்கிறோம். எரிகோவின் அலங்கம் இடிக்கப்படும் போது சுற்றி இருப்பவர்களுக்கு பயம் பற்றி கொண்டது என்று பார்க்கிறோம். இந்த ஜனங்களை குறித்து அவர்கள் பயந்தார்கள். காரணம் என்ன? இவர்களுக்கு அது அற்புதம், மற்றவர்களுக்கு அது பயங்கரம். இன்று ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம் வாழ்விலே நாம் கடக்க முடியாத யோர்தானை, தாண்ட முடியாத அலங்கங்களை தாண்ட உதவி செய்வார். இப்படிப்பட்ட அதிசயங்கள் நம் வாழ்விலே நடக்கும் போது சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது பயங்கரமாய் தெரிய போகிறது. உண்மைதான். இது வெறும் அதிசயங்களை எதிர்பார்க்கிற, அற்புதங்களை, மிராக்கிள்ஸ் அண்ட் வண்டர்ஸை எதிர்பார்க்கிற புத்தாண்டு வாக்கு தத்தம் அல்ல. முதலாவது சொன்னது, உன்னோட நான் ஒரு உடன்படிக்கையை செய்வேன். 2 நாளாகமம் 15:2 ஆசாவிடம் ஒரு ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கின அந்த மனுஷன் சொல்கிறார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்க தேடினால் வெளிப்படுத்துவார், நீங்கள் விட்டுவிட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். இதுதான் உடன்படிக்கையின் சாராம்சம். இந்த உடன்படிக்கையை காப்பாற்ற நீங்கள் தீர்மானம் எடுக்கும் போதுதான் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய முடியும். என்ன உடன்படிக்கை அது? ஒவ்வொரு வருடமும் முதலாவது நாளிலே நம்ம நிறைய தீர்மானங்களை எடுக்கிறோம். we take many resolutions. அதே போலதான் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட நாளிலே உம்மை நம்புவேன், உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுவேன், எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலக மாட்டேன், பின்மாற்றம் அடைய மாட்டேன், இந்த உலகத்திற்கு பின்பாக போக மாட்டேன், பாவ அருவருப்புகளை தொடமாட்டேன், சிந்திக்க மாட்டேன் என்றெல்லாம் நிறைய ஒப்பந்தங்களை, உடன்படிக்கைகளை செய்திருப்போம். இன்று அவைகளை கடைபிடிக்கிறோமா? ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். நீங்கள் அவரை தேடினால் வெளிப்படுவார், அவரை விட்டு விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவர் நம்மோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். இதுதான் இந்த வார்த்தை ஆண்டவர் தருகிற வாக்கு தத்தம். உடன்படிக்கையிலே உறுதியாயிருக்க முடிவெடுப்போம். அவர் நமக்கு செய்கிறவை அற்புதமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அலங்கம் இடிவதை பார்க்க பூரிப்பாக இருந்திருக்கும். எங்க ஆண்டவர் பத்தியா? ஆனால் பார்க்கிறவர்களுக்கு அது பயங்கரமாய் தெரிந்திருக்கும். அத ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கும்படி பயங்கரமானவைகளை செய்வேன். ஒருவேளை நம்ம வெளிப்படையான அற்புதங்களை, அடையாளங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீயே அந்த அடையாளம், நீயே அந்த அற்புதம். உன்னை ஜனத்திற்கு நான் சாட்சியை சொல்லும்படி, நான் என்னை பிரகடனப்படுத்தும்படி உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த உலகத்திலே வாழும் சாட்சிகளாக பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை பின்பற்றி வாழ்வோமானால், இந்த உடன்படிக்கையை கடைசி வரை கடைபிடிப்போமானால், அவர் நம்மோடு இருந்து நமக்காக பயங்கரமான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் கடக்க முடியாத யோர்தான், தாண்ட முடியாத பயங்கரமான அலங்கங்கள், அல்லது நாம் சந்திக்க முடியாத சவாலான சூழ்நிலைகளை இந்த ஆண்டிலே எளிதாய் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். ஏனென்றால் அவர் தருகிற வாக்குத்தத்தம் என்ன? உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்வேன், உன் ஜனங்கள் யாருக்கும் செய்யப்பட்டிராத அதிசயங்களை உன் வாழ்க்கையிலே செய்வேன். ஐ வில் டூ மார்வெல்ஸ். அது மாத்திரமல்ல, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். பயங்கரமான காரியங்கள். இதை பார்க்கிற மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும். உண்மையிலேயே ஆண்டவர் இவர்களோடு இருக்கிறார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். அதற்கு ஒரு காரணம் என்ன? நீங்கள் அவரோடு செய்த உடன்படிக்கையை உறுதியாய் பின்பற்றுங்கள். ஆண்டவரே, என் ரட்சிப்பிலே நான் நிலைத்திருப்பேன், பாவ அசுத்தங்களிலே விழாமல் இருப்பேன், அற்புதங்களுக்காக உம்மை தேடவில்லை, என் வாழ்க்கையை நீர் மகிமைப்படுவதற்காக நான் வாழப்போகிறேன் என்ற தீர்மானம் எடுப்போமா?
இந்த ஆண்டு அற்புதங்களின் ஆண்டாக, ஆண்டவர் நமக்காக அதிசயங்களை செய்கிற ஆண்டாக அமையட்டும். நீங்களும் நானும் நடமாடும் அற்புதங்களாக, அதிசயங்களாக இந்த உலகிலே அவரை பறைசாற்றுவோம். ஜெபிப்போமா? கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கட்டும். ஒவ்வொருவர் கண் முன்பாகவும் நிற்கிற அலங்கங்கள், இடர்கள் எல்லாம் தகர்ந்து விழும்படி ஜெபிக்கிறோம். நீர் இவர்கள் வாழ்க்கையிலே கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமானவைகளாய் இருக்கட்டும். அது எங்கள் கண்களுக்கு அதிசயமாயும் பார்க்கிறவர்களுக்கு பயங்கரமாகவும் இருக்கட்டும். நாங்கள் உம்மை தேட, உம்மை எப்பொழுதும் கண்டுகொள்ள, உம்மை பின்பற்ற நடுக்கத்தோடு சேவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் புத்தாண்டு வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன்.